வணக்கம். வாங்க, சூப்பராக மணக்க மணக்க ஒரு கருவாட்டு குழம்பு தான். தெருவே மணக்கும், வீடே மணக்கும். மூடி வச்சாலும் வாசம் எங்கேயும் விட்டு போகாது. அந்த அளவுக்கு சூப்பரான கருவாட்டு குழம்பு. ஆடி மாதம் கூழ் ஊற்றுற இடத்துல எல்லாம் இது தான் ஹீரோ. களியும் கருவாட்டு குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூழ் கூட மேலே அப்படியே அந்த கூழ் மேலே இதை ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு. இதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னா, மொச்சக்கொட்டை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருவாடு, ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். சிகப்பு தண்டு கீரையெல்லாம் ஆஞ்சி வச்சுருக்கேன். அது இன்னொரு நாளைக்கு சமைக்கலான்ட்டு அதில் இருக்கிற தண்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ காய்கறி தான் நம்ம சேர்த்து இன்றைக்கி சூப்பராக ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். எனக்கு முட்டை வேணுங்கிறதால ஒரு 4 முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெயை ஊற்றியாச்சு. இதில் கடுகு, வெந்தயம், சீரகம் இது எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை கொட்ட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு ஆசைப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க. கூழ் ஊற்றும்போது எல்லாம் கேட்டால் அந்த குழம்பு இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த டைமில் வைக்கிற கருவாட்டு குழம்போட ஸ்பெஷலே தனி தான். ஆடி மாதம் வீட்டில் கருவாட்டு குழம்பு வச்சாலே அதில் அம்மன் வந்து இறங்கிடுவாங்களா என்னன்னு தெரியாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும். எப்போவுமே அது ரொம்ப நல்லதும் கூட. அந்த கருவாடு மாதத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம். ப்ரோட்டீனு, கால்சியம் ரிச் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதில் இல்லாததே இல்லைன்ட்டு. ஆனாலும் பிபி இவங்கெல்லாம் இருக்கிறவங்க உப்பு அதிகமாக இருக்கிற கருவாடு யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. எல்லா காயும் அலசி போட்டாச்சு. உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. சேர்த்து நல்லா பெரட்டிட்டு மொச்சக்கொட்டை வேக வச்ச மொச்சக்கொட்டையும் அது கூடயே போட்டுக்கலாம். போட்டு நல்லா திருப்பி விட்டு நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை தக்கன ஊற்றிக்கலாம். நான் இதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1.5 டம்ளர்னால் ஒரு 300 ml தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு போதும். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்று சேர்ந்து பெசர்ன மாதிரி இருக்கணும் குழம்பு. இது அப்படியே தண்ணி ஊற்றினோன்னு தண்ணியாக ஓடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் குழம்பு அப்படியே நிற்கணும். இந்த மாதிரி வைக்கிற குழம்பெல்லாம் அப்போ தான் அதனோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி இதை தண்ணியை ஊற்றி நல்லா வச்சு விட்டுடலாம். கொதிக்கட்டும். கொதித்த உடனே காயெல்லாம் வெந்து வந்தோடனே நம்ம புளி ஊற்றி விட்டுடலாம். புளி காயெல்லாம் ஒரு முறை வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாம். கருவாடை நான் சுடு தண்ணி வச்சு ஊற வைக்கிறேன். ஏன்னா அதில் இருக்க உப்பெல்லாம் சக் பண்ணி எடுத்துரும். அதனால் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவுங்க. இப்போ கொதிக்குது. நல்லா கொதி வரட்டும், வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தளன்னு கொதிக்குது. பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? கரெக்டாக இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வேறு லெவலாக மாறிடும் குழம்பு. அந்த அளவுக்கு திக்னஸ் வந்துடும். இப்போ புளியை ஊற்றிக்கலாம். காய் வெந்துருச்சு. புளியை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இது பாட்டுக்கு சுண்டி அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கருவாடு போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையும் வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம கருவாடை அலசிட்டு வந்துடலாம். கருவாடை அலசி எடுத்துகிட்டு போட்டுடலாம். அவ்வளோதான். கருவாடை போட்டு ரொம்ப நேரம் இதை வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு திருப்பி விட்டுட்டு அதுலேயே முட்டையும் போட்டு வேக வச்ச முட்டைங்க, தோலோட முட்டையில் வேக வச்சு உரித்து ஒரு கீரல் போட்டுருக்கேன். ரொம்பலாம் நசுக்கக்கூடாது. அப்படியே பதமாக திருப்பி விடணும். அவ்வளோதான். கருவாட்டு குழம்பு என் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கி சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.